Thank you Jesus. ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. உணர்ந்து சொல்லுவோமா? ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தி. உமக்கே எங்கள் கரங்களை உயர்த்தி சர்வ வல்லவரே, உமக்கே எங்கள், உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். பரிசுத்தமுள்ளவர் நீர், பாவமாய் மாற்றப்பட்டீர். நீதிமானாக என்னை மாற்றினீர், நீதிமானாக என்னை மாற்றினீர். கிருபையால் இலவசமாய் நீதிமானானேனே, கிருபையாய் இலவசமாய் சொல்லுவோம், நீதிமானானேனே. சிலுவை மரணத்தால் என் சாபங்கள் நீங்கியதே, சிலுவை மரணத்தால் என் சாபங்கள் நீங்கியதே. கரங்களை உயர்த்தி ஆட்டுக்குட்டியானவரே, 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 எனக்காக பலியானி. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் பாவங்கள் சுமந்தீர். உமக்கே எங்கள், கரங்களை உயர்த்தி மனதார சொல்லுங்கள். இயேசுவே, உமக்கே எங்கள், உமக்கே, உமக்கே எங்கள், உமக்கே, உமக்கே. கரங்களை உயர்த்தி உமக்கே, உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். சொல்லுங்கள். கிறிஸ்து எனக்காய் சாபமாய் மாறினீர். ஆத்மாய் என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமாய் என்னை மாற்றினீர். ஆசீர்வாதமே எனக்காய் சாபமானதனால் ஆசீர்வாதமானேனே நீர். எனக்காய் சாபமானதனால் சிலுவை மரணத்தில் என் சாபங்கள் நீங்கியதே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். சிலுவை மரணத்தில் என் சாபங்கள்
இப்ப எல்லாரும் சத்தமாய் சொல்ல, ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, ஆமென். ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பலியானி. ஆட்டுக்குட்டியானவரே, 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 என் சாபங்கள் சுமந்தீர், உமக்கே எங்கள் ஆராதனை. கரங்களை உயர்த்தியே, உமக்கே எங்கள் ஆராதனை. சத்தமா இயேசுவே, உமக்கே எங்கள் சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், இயேசுவே, உமக்கே எங்கள் ஆராதனை. எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. சத்தத்தை உயர்த்தி, எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, ஓ இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே, இயேசுவே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. திரும்ப சொல்ல, கைகளை உயர்த்தி, எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவர், எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கு பாத்திரரே. அல்லேலூயா, ஓசன்னா. எல்லாரும் இணைந்து ஆராதிப்போம். அல்லேலூயா, ஓசன்னா. தூயாதி தூயவரே, அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. அல்லேலூயா, ஓசன்னா. ரெண்டு கரங்களை தட்டி சத்தமாய், ஆராதனைக்குரியவர், நம்முடைய சாபங்களை சுமந்தவர், நம்முடைய பாவங்களை மன்னித்தவர், இரட்சகர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எல்லாரும் ஓசையுள்ள கைத்தாளங்களோடு சத்தத்தை உயர்த்தி மனதார வாய்களை திறந்து துதி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தும். கர்த்தர் மகிமைப்படுவாராக, தேவன் உயர்ந்திருப்பாராக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற இயேசு நம் மத்தியிலே மகிமைப்படுவாராக. ஹalleluya, ஹalleluya. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். மறுபடியும் அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், எங்கள் இயேசுவே, இயேசுவே, ஆட்டுக்குட்டியானவரே. உங்க சத்தம் இன்னும் உயரலாம். எங்கள் இயேசுவே, எங்கள் இயேசுவே, இயேசுவே, எல்லா மகிமைக்கும் பாத்திரரே. எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்திற்கும் பாத்திரரே.
உம்மை ஆராதிப்பதற்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். நீர் ஒருவரே எங்கள் நடுவில் மகிமைப்படுவீராக. தொடர்ந்து கர்த்தர் எங்களை நடத்தும் இப்படி ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி அமர்ந்து கொள்ளலாம். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி சில பாடல்களை பாட போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். சத்தமாய் சொல்லுங்கள் அல்லேலூயா. சத்தமா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க எல்லாரையும் மனதார வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடு. பைபிள் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடனே நாம் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். அந்த பரிசுத்த அலங்காரத்தை கொடுக்கிறதே அவர்தான். அவருடைய இரத்தத்தினால தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? கர்த்தருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட்டிருக்கிறேன் என்று விசுவாசம் உள்ளவர்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. இணைந்து பாட போகிறோம். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நீர் செய்த நன்மைகள் ஏராளம். இந்த வருடத்தில் கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். அவருடைய கிருபைகள் தாராளம். அவருடைய இரட்சிப்பு பெரியது. அவருடைய வழிகள் அதிசயம். அவர் தருகிற இன்பம் நிரந்தரம். அவருடைய வார்த்தைகளில் வல்லமை இருக்கிறது. இந்த பாடலை உணர்ந்து கரம் தட்டி உற்சாகத்தோடு பாடி கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் நடுவில் செய்வாராக. எல்லா கைகளை தட்டி இணைந்து பாடுவோம், கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே பாடுவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. ஆராதனை 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 உமக்குத்தானே பாடுவோம். ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க. உங்க சத்தம் கேட்கவே இல்லையே, பாடுங்க. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்க, உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம். எல்லாரும் பாடுங்க. உமக்கே ஆராதனை. நீர் செய்த நன்மைகள், நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கே ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கே ஆராதனை. உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. எல்லாரும் பாடுவோம். உம் நாமம் உயர்த்திடுவே, உம் அன்பை பாடிடுவே. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை பாடுவோம். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே, பரிசுத்த உள்ளத்தோடே பாடுவோம். உம்மை ஆராதிக்க சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே,
பரிசுத்த உள்ளத்தோடே நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே. எல்லாரும் இணைந்து சொல்ல, நீ தந்த ரட்சிப்பு, நீ தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கே ஆராதனை. உந்தன் வழிகள் உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கே ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, பாடுவோம் மாட்சிமை. ஒரு விஷயம் கூட, மகிமை மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே, மகிமை நிறைந்தவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமை உடையவரே. ஆராதிப்போம். ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே சேர்ந்து பாடுவோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடே நீ தரும் இன்பமெல்லாம், நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரம் நிரந்தரம், உமக்கே ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. நீ தரும் இன்பம் எல்லாம் நிரந்தரமானவரே, உம்மையே ஆராதிக்கிறோம். உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை, உமக்கே ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே, ஆமென். உண்மை உள்ளவரே எங்கள் இயேசுவே, துதிக்கு. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, உண்மை உள்ளவர், உண்மை உள்ளவரே, துதிக்கு. உண்மை உள்ளவரே, உண்மை உள்ளவரே, ஓ துதிக்கு பாத்திரரே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த ஆமென். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம், ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்த உள்ளத்தோடே. கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம், சர்வ வல்லமை உள்ளவரை ஆராதிப்போம். நல்ல கரம் தட்டி வாய் திறந்து, நீர் தந்த ரட்சிப்பு பெரியதாண்டவரே, நீர் தருகிற இன்பங்கள் நிரந்தரமானதாண்டவரே. எங்கள் கேடகமே, எங்கள் மகிமையே, எங்கள் தலை நிமிர செய்பவரே, ஆமென் ஆமென். எங்கள் கீதமே, எங்கள் ரட்சிப்பின் கண்மலையே, எங்கள் விளக்கை ஏற்றுகிறவரே. கேடகம் நீ, மகிமையும் நீ, நான் பெற்ற சிறந்த கைமாறு நீ. அஞ்சிட மாட்டே என்னுடன் நீ இருப்பதனால் தலை நிமிரச் செய்வி. ஆமென் சொல்லுங்கள். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே, எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோம், கரம் தட்டி உற்சாகத்தோடு.
தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம். நல்ல கைத்தட்டி பாடுங்க. சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளிலெல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் சத்தமாய் உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் சொல்லுவோம். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் இயேசுவே கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆராதனை உமக்கே ஆராதனை. அப்படியே கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். ஆராதனை உமக்கே உமக்கே. விடுதலையோடு ஆராதிப்போம். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தி. உந்தன் சிறகுகளின் பாடுவோம் என்றென்றும். தூயவரே தூயவரே எந்தன் துணையாளரே துதிக்கு பாத்திர. எல்லாரும் பாடுவோம். தூயவரே பரிசுத்தரே சபையார் சொல்லுவோம். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே பரிசுத்தரே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே ஆராதனை. எந்தன் பலவீன நேரங்களில் எந்தன் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. சொல்லுங்கள். எந்தன் பல கடந்து வந்த பாதைகளை நினைத்து பார்க்கிறோம். எங்கள் பலவீன நேரங்களில் ஓ ஜீசஸ் இயேசு ராஜா என் பலனானீர். சொல்லுங்கள். எதற்கும் பயமில்லையே இயேசு ராஜா இயேசு ராஜா என் ஓ மகிமையே. எதற்கும் பயமில்லை. ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. ஆமென். ஆராதனை உமக்கே உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே. தேவ பிள்ளைகள் எல்லாரும் உணர்ந்து பாடணும். கருத்தா பாடணும். விட்டு கொடுத்து ஆராதனை பண்ணுங்க. வேற சிந்தைகளுக்கு இடம் கொடுக்காம தேவ பிரசன்னத்துல உணர்ந்து பாடுங்க. உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் எல்லாரும் பாடுங்க. உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா ராஜா நீ செய்த இந்த வருடத்தில் நீங்க செஞ்ச நன்மைகளை எண்ணி துதிக்கிறோம்ப்பா. ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை உமக்கே. தேவ சமூகத்தில் ஆனந்த சத்தத்தோட மகிழ்ச்சியோடு உமக்கே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ஆராதனை உமக்கே பரிசுத்தரே உமக்கே. ஆராதனை உமக்கே ஆராதனை
ஆராதனை உமக்கே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. இரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பாடுவோம். வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை இயேசுவின் இரத்தத்தால் வல்லமை உண்டு 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 அற்புத வல்லமை. ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. அக்கினி பால் வல்லமை பொழிந்திடும் உன்னதத்தின் ஆவியின் வல்லமை. நீக்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான ஆவியை தாரும். சொல்லுவோம், நீக்கப்படும் முத்திரையான பிதாவே பிதாவே என்று அழைக்க புத்திர சுவீகாரம் ஈந்திடும் சபையார் பாடுவோம். பிதாவே என்று மகிமை 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 எங்கள் மத்தியிலே பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை. வல்லமை பொழிந்திடும் வல்லமை. உன்னதத்தின் ஆவியின் வல்லமை. அக்கினியின் வல்லமை பொழிந்திடும். நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து பரிசுத்த ஆவியானுடைய துணையோட நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இது கர்த்தரை ஆராதிக்கிற நேரம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நேரம். நீ அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். வாய்களை திறந்து சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவர் உன்னதர், சிறந்தவர், போதுமானவர், பரிசுத்தர் 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 என்று சத்தத்தை உயர்த்தி ஆராதிக்கலாம். நல்ல கைகளை தட்டி ஓசையுள்ள கைத்தாளங்களோடு நம்ம ஆராதிக்கிற இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். நல்ல சத்தத்தை உயர்த்தி 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 ஆராதிங்க. ஓரி பாகாதா நாம ஷமுதரா பூலாகதா ரேமா கோடாதனா மஷகதரா பாலாகதனா ரேபோ லோகதனா மஷகதுரா பாலாகதனா. நல்ல கரம் தட்டி உற்சாகத்தோடு உற்சாகத்தோடு இயேசுவை ஆராதிப்போம். கர்த்தரை ஆராதிப்போம். தூயாதி தூயவரை ஆராதிப்போம். அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படுவோம். அவருடைய வல்லமையினால் ஆட்கொள்ளப்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நடத்தப்படுவோம். கர்த்தர் கொடுக்கிற ஆவியினால் நிரப்பப்படுவோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகள் தாராளம் ஆண்டவரே. நீர் கொடுத்த இரட்சிப்பு பெரியதாண்டவரே. உன்னதமானவருடைய மறைவுக்குள்ள, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள ஒவ்வொரு நாள் எங்களை மூடி மறைக்கு பாதுகாக்கிற உம்முடைய தயவு பெரியதாண்டவரே என்று சொல்லுகிறவர்கள் நல்ல சத்தத்தை உயர்த்தி கரங்களை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்க, நன்றி இயேசுவே. ஹalleluya. உம்முடைய இரட்சிப்பு பெரியதாண்டவரே. உம்முடைய கிருபை பெரியதாண்டவரே. ரெண்டு கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் உன்னதமானுடைய மறைவுக்குள்ள, சர்வ வல்லவருடைய நிழலுக்குள்ள கர்த்தர் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறாரு. அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது, அவருடைய இரக்கத்துக்கு முடிவே இல்லையே. கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபைதான். கிருபையே கிருபையே மாறாத உங்க கிருபைதான். கிருபையே, சத்தமா கிருபையே 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 மாறாத. நம்மை விட்டு விலகாத கிருபை ஒவ்வொரு நாளும் நடத்துது பாருங்க. எவ்வளவோ சூழ்நிலைகள் நிமித்தம் நம்ம உடைக்கப்பட்டோம். ஆமே, பிசாசும் மனிதர்களும் நினைச்சாங்க அவன் அவ்வளவுதான் உடைஞ்சு போயிடுவான். அந்த உடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் நம்மை உருவாக்கினது கர்த்தருடைய கிருபை. சோர்ந்து போன நிறைய நேரத்தில்
எல்லாரும் நம்மளை பார்த்தவங்க எல்லாம் இந்த சோர்வு, இந்த அசதி, இந்த தோல்வி இவன் வாழ்க்கையில முடிச்சிடும் இவனை நினைச்சாங்க. ஆனா அந்த சோர்ந்து போன நேரத்துல யாருமே நமக்கு உதவுவார் இல்லாம இருந்த போது அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்து கொண்டது. நான் இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உன்னை திடப்படுத்துவேன், பலங்கொண்டு திடமனதாயிரு, நான் உன் கூட இருக்கிறேன். எத்தனை முறை சோர்வின் மத்தியில் நம்மளை பலப்படுத்தினது. அவருடைய கிருபையை நினைக்கிறவங்க 2 கைகளை தட்டி சத்தத்தை உயர்த்தி, கிருபை 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 கிருபை. ஒன்றுமில்லாத நேரத்துல நம்மளை உயர்த்தி வச்சு அழகு பார்த்தது அவருடைய கிருபை. ஓ மகிமையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சொல்லுங்கள், உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே, மாறாத நல்ல கிருபை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. இணைந்து சேர்ந்து சொல்லுங்கள், உடைக்கப்பட்ட என்னை உருவாக்கின. கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே கிருபையே, மாறாத. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட எத்தனையோ முறை, எத்தனையோ தருணங்களில் ஆண்டவரே சோர்ந்து போன. நன்றியப்பா நன்றியப்பா, என்னை சூழ்ந்து கொண்ட. கைகளை உயர்த்தி, கிருபையே கிருபையே கிருபையே, மாறாத கிருபையே கிருபையே கிருபையே. அப்பா ஒன்றுமில்லாத நேரங்களில், ஒன்றுமில்லாத நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த. ஒன்றுமில்லாத நேரத்தில், ஒன்றுமில்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்த. கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு மனதோடு சொல்லுவோம், கிருபையே எல்லாரும் மனதார கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஹalleluya 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 ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி இணைந்து ஆராதிப்போம் இயேசுவே. ஹalleluya
ஹalleluya நல்ல கைகளை தட்டி பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். குமாரனா இருக்கிற இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு எல்லா நாட்களும் உதவி செய்கிற பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்தும்படி நல்ல ஓசை உள்ள கைத்தாளங்களோடு சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். ஹalleluya. கடந்த வாரமெல்லாம் கர்த்தர் நம்மை கிருபையாய் நடத்தின அன்பிற்காக 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி இயேசுவே, உம்முடைய நடத்துதலுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தும்படி பக்கத்தில் இருக்கிற கரங்களை பிடித்து நம்ம இணைந்து ஜெபம் பண்ண போகிறோம். நம்முடைய விசுவாச குடும்பங்களை சார்ந்த அத்தனை பேரையும் கர்த்தர் பாதுகாக்கும்படி பக்கத்தில் இருக்கிறவங்களை கரங்களை பிடித்து உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் விசுவாச குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, சிறு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்கள் குடும்ப உறவுகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, விபத்துகள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, நாச மோசங்கள் வராமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வியாதிகள் அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க, வெளிநாடுகள் வெளியூர்களில் இருக்கிறவர்களை பத்திரமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்க. விசேஷமா இந்த பண்டிகை நாட்களில் யாருக்கும் எந்த தீமைகளும் வராதபடிக்கு எல்லாரும் சுகபத்திரத்தோடு மகிழ்வோடு இருக்கத்தக்கதாய் எங்கள் விசுவாச குடும்பங்களின் எல்லைகளில், எங்கள் குடும்ப எல்லைகளில், எங்கள் சொந்த எல்லைகளில் உம்முடைய இரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய வேலிக்குள்ளாக எங்களை நீர் மூடி மறைக்கிறதற்காய் ஸ்தோத்திரங்கள். கர்த்தருடைய ஆவியானுடைய ஆளுகை எங்கள் குடும்பங்களில் நிறைவாயிருப்பதாக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிங்கப்பா. இந்த ஆராதனையில் பங்கு பெற முடியாமல் எங்கள் விசுவாச குடும்பங்கள் எந்த சூழ்நிலைகள் நிமித்தம் எங்கிருந்தாலும் உடைய பிள்ளைகளை உடைய கரம் தொடுவதாக. வருகிற நாட்களில் உடைய பிள்ளைகளை கர்த்தர் சாட்சியாய் சபையில் நிறுத்துவீராக, தேவ கிருபைக்குள்ள மறைத்துக் கொள்ளுவீராக. எங்கள் சபையை சுற்றிலும் இருக்கிற கிராமங்கள் கர்த்தருடைய நாமத்தினால் ரட்சிக்கப்படட்டும். விசேஷமாக எல்லாருடைய கைகளை உயர்த்தி இந்த பண்டிகை காலத்தில் எந்த இயற்கையினாலும் எந்த அழிவுகளும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் வாய் திறந்து, ஆண்டவரே, எங்கள் கடலோர கிராமங்களை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்க ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேச மக்கள் ரட்சிக்கப்பட ஜெபிக்கிறோம். எங்கள் சபையை சுற்றிலும் வடக்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் இருக்கிற ஜனங்கள் அத்தனை பேர் ரட்சிக்கப்படும்படியாய், அத்தனை குடும்பங்கள் ரட்சிக்கப்படும்படியாய் கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம். விசேஷமாக இது தொடர்ந்து நம்முடைய சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் தேவ கரம் வெளிப்படும்படி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இந்த வருட இறுதி நாட்களில் நடக்கிற அந்த காத்திருப்பு ஜெபம், புதிய வருட ஆசீர்வாத ஆயத்த ஜெபத்திற்கு எல்லாம் கைகளை உயர்த்தி கர்த்தாவை அந்த கூடுகையில் ஆசீர்வாதமாக்கி தாங்க. அதே போல புதிய வருட ஆராதனை டிசம்பர் 31 இரவுல 10:30 மணிக்கு ஆரம்பமாகிற அந்த கூடுகையை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படி 2 கரங்களை உயர்த்துங்க பார்க்கல. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். திருச்சபை குடும்பங்கள் அத்தனை பேரும் பங்கு பெறணும். ஆண்டவரே, அவர்கள் மட்டுமல்லாமல் தேச மக்கள் நிறைய பேர் வந்து கலந்து கொள்ள ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. எல்லாரும் கர்த்தருடைய விடுதலையை அந்த புதிய வருடத்தின் ஆரம்ப நாளிலேயே பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தருடைய கரம் நீட்டப்படுவதாக. வாக்குத்தத்த செய்தி ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தனித்தனியா எடுக்கிற வாக்குத்தத்த வசனங்கள் இன்னும் ஆண்டவரே கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று வெளியிட போகிற வாக்குத்தத்த பாடல் எல்லாவற்றினுடைய கரம் ஆளுகை செய்வதாக கர்த்தர் நடத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். கர்த்தர் நம்ம மேல் கிருபையா இருப்பாராக. இந்த பகல் வேளையிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள், உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்கள் விண்ணப்பங்களை கர்த்தர் கவனிக்கிறார். உங்களுக்கு செவி கொடுக்க கர்த்தர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லாம் நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். யார் இந்த நேரத்தை அசட்டை பண்ண வேண்டாம். கர்த்தருடைய நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அவர் தருவதற்கு உண்மையும் ஆமே நீதியும் வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமே, நீங்கள் முழங்கால் படியிட்டு இருக்கிற இடம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட இடம்.
இது வானத்தின் வாசல், இது தேவனுடைய வீடு. கர்த்தருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். கர்த்தர் நம்மை வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார், நம்மை சுத்திகரிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். பைபிள் சொல்லுது, இவர்கள் என்னுடைய ஜனங்கள், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் என்னுடைய பிள்ளைகள். ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளே, நான் உன்னை மறந்து போக மாட்டேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது அல்லவா? கர்த்தர் உங்களை ஒரு நாளும் மறப்பதில்லை. உங்கள் வாக்கு தத்தங்களை மறந்து போகல. கிருபை போயிற்றோ, அற்று போயிற்றோ, வாக்கு தத்தங்கள் மாறி போயிற்றோ, வாக்கு தத்தங்கள் இனி நிறைவேறாதோ, என்னுடைய வாழ்க்கையில் என்ன செழிப்பு உண்டாகாதா, என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் இருக்காதா, என் வாழ்க்கையில் எனக்கு ஒரு நிம்மதி இனி வருமா என்கிற கேள்விகளோடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் மறந்து போகவில்லை. கர்த்தர் உன்னை நினைத்திருக்கிறதுனால தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். நீங்களா இந்த இடத்துக்கு வரல, கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படி கொண்டு வந்திருக்கிறார். ஒரு முக்கியமான நேரத்தில் நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம். எல்லாரும் வாய் திறந்து ஸ்தோத்திரத்தோட இயேசுவேண்டு கூப்பிட்டு ஜெபிக்கிற நேரம். உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்கள் வீட்டுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்திற்காக, நீங்கள் செய்கிற தொழிலுக்காக, நீங்கள் செய்கிற வேலைகளுக்காக நீங்கள் ஜெபிக்கிற உங்கள் ஜெப நேரம், உங்கள் ஜெப நேரம். மன்றாடுங்க, மன்றாடுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறதை நான் உணர்கிறேன். கர்த்தர் உங்கள் சமீபமா இருக்கிறார். மகனே, மகளே, நான் உனக்கு என்ன செய்யணும் நீ சொல்லு, நான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வந்திருக்கிறேன் என்று கர்த்தர் இந்த இடத்துல பிரசன்னமா இருக்கிறார். நீ வாய் திறந்து இயேசுப்பான்னு கூப்பிட்டு ஜெபம் பண்ற ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் இன்றைக்கு அற்புதராகவே வெளிப்பட போகிறார். கர்த்தர் அற்புதராகவே வெளிப்பட போகிறார். தேவ மகிமை, தேவ மகிமை இந்த இடத்தை மூடுகிறதை நான் உணர்கிறேன். யார் யார் இந்த கூடாரத்துக்குள்ளாக, இந்த செட்டைகளின் மறைவுகளுக்குள்ளாக கர்த்தரை தேடி வந்திருக்கிறீர்களோ, உங்களுக்கு நிறைவான பலன் கர்த்தர் தர விரும்புகிறார். நிறைவான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தர விரும்புகிறார். உன் கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம், உன் வேதனை மாற்றப்படுகிற நேரம், உன் தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுகிற நேரம். இந்த ஜெப நேரத்தில் தேவ ஆளுகை அநேகரை தூதர்கள் திடப்படுத்துகிறார்கள், அநேகரை தூதர்கள் திடப்படுத்துகிறார்கள், அநேகரை பலப்படுத்துகிறார்கள். கலங்கி வந்திருக்கிற, கலக்கத்தோடு வந்திருக்கிற, உன் கலக்கம் மாறுகிறதை நீ உணர்கிறாய், உன் சரீரத்தில் உணர்கிறாய், உன் சிந்தைகளில் உணர்கிறாய். தேவ வல்லமை இந்த ஜெப வேளையில வெளிப்படுகிறது. தேவ பிரசன்னம் இந்த ஜெப வேளையில வெளிப்படுகிறது. உன்னை வாளாக்காமல் உன்னை தலையாக்குகிற தேவ வல்லமை வெளிப்படுகிறது. நீ கீழாகாமல் உன்னை மேலாக்குகிற கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி பிடிக்கிறது. நல்ல கரம் தட்டி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நீ விழுந்து போவது இல்லை. சத்துரு நீ விழுந்து போவா என்று சிரிக்கிறான். அவன் வெட்கம் அடையத்தக்கதாய் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் ஏதோ ஒரு குழப்பத்தை நினைத்து, ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து கலங்கி வந்திருக்கிறாய். அன்றைக்கு சூசான் நகரம் கலக்கம் அடைந்தது போல உன் வீடு கலக்கமாயிருக்கிறது, உன் வாழ்க்கை கலக்கமாயிருக்கிறது. பைபிள் சொல்லுகிறது, நீ பயப்படுகிற காரியம் உனக்கு வருவது இல்லை. பயப்படாதே, பயப்படாதே. காரியத்தை மாறுதலாய், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தினார் எனக்கு தெரியல. ஆனா ஒரு சாட்சி இந்த இடத்துல இருந்து எழும்ப போகுது. இந்த சாட்சி தேவ நாம மகிமைக்கு எழும்ப போகுது. ஆமே, திரும்ப அந்த பிரச்சனைக்குள்ள நீ போகும்போது காரியம் மாறுதலாய் முடிந்திருக்கும். ஏற்கனவே காரியங்கள் மாறுதலாய் முடிந்திருப்பதை உன் காது கேட்கும், உன் கண்ணு காணும். நீ தேவனை மகிமைப்படுத்துவாய். கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, பிளஸ் பண்ணுங்க ஆண்டவரே. உங்க தயவுள்ள கரமுடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், பலப்படுத்தட்டும். நீங்க பெரியவர், நீர் உயர்ந்தவர், நீர் சிறந்தவர். யாராவது நோய்களோடு இந்த இடத்துல இருப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துடைய வல்லமை உள்ள கரம் பிள்ளைகளை தொடுவதாக, நோயிலிருந்து விடுவிக்கப்படுவார்களாக, சாப கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக.
பிசாசின் பிடிகளிலிருந்து விடுதலையாக்கப்படுவார்களாக. இந்த சத்தத்தை கவனிக்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். உங்க கூடாரத்துக்குள்ள வந்திருக்கிற, உங்க செட்டைகளின் அடிவாரத்தில் வந்திருக்கிற உங்க பிள்ளைங்களுக்கு உம்மாலே நிறைவான பலன் உண்டாகட்டும். கர்த்தருடைய கரமுடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். தொடர்ந்து கர்த்தருங்களை நடத்துங்க ஆண்டவரே. எல்லா மகிமையும் கனத்தையும் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படி ஒரு விஷயம் எழுந்து நிற்போம். இயேசுவே ஆண்டவர், மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். சத்தத்தை உயர்த்தி கால்கள் யாவும் நாவு யாவும் அந்த இயேசுவே, இயேசுவே ஆண்டவர். சத்தமா பாடுங்க. மரணத்தினின்று உயிர்த்தெழுந்தார். கால்கள் யாவும் நாவு யாவும் அந்த இயேசுவே, அந்த இயேசுவே ஆண்டவர். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்த எங்கள் இரட்சகரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைக்காய் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய கரம் இந்த இடத்துல வெளிப்படட்டும். ஆவியானவர் எங்களோடு இடைபடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த வசனத்தை எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி படிக்க முடியுமோ சத்தத்தை உயர்த்தி படித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனம். புதிய ஏற்பாட்டில் 79வது பக்கம். எல்லாரும் எடுக்கும்படி காத்திருக்கிறேன். எடுத்துட்டீங்கன்னா சத்தத்தை உயர்த்தி எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். லூக்கா 2வது அதிகாரம் 11வது வசனத்தை யாவரும் சத்தமாய் படிப்போம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். பாஸ்டர், ஒரு நிமிஷம், இது கிறிஸ்மஸ் ஆராதனை இல்லை, இன்னும் 2 நாள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கிறிஸ்மஸ் ஆராதனையை மாதிரி எல்லா நாட்கள் நம்ம நடத்தலாம். ஆமென். என்றைக்குமே கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தி நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. விசேஷமா இது ஒரு கிறிஸ்மஸ் சீசன். இந்த நாட்களில் அதிகமாய் கிறிஸ்து பிறப்பை குறித்து பாடல்கள் பாடப்படுகிறது, வசனங்கள் போதிக்கப்படுகிறது. இந்த வசனம் இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த அந்த நாளில் அறிவிக்கப்பட்ட ஒரு வசனம். இன்று இன்று அது டிசம்பர் 25 தெரியல. சரித்திர ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் டிசம்பர் 25 இருக்க வாய்ப்பே சொல்லுங்க இல்ல. ஐயோ அப்படியா? ஆமா, இல்ல. எப்படி பார்த்தாலும் அது டிசம்பர் 25 இருக்க வாய்ப்பே. அப்ப பாஸ்டர் டிசம்பர் 25 கொண்டாடலாமா? டெய்லி கிறிஸ்மஸ் கொண்டாடுங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து பிறந்தது உண்மை. ஆமாவா இல்லையா? ஆமா. அது என்றைக்கு கொண்டாடினாலும் அது சிறப்பு தான். அது என்றைக்கு நாம செலிப்ரேட் பண்ணாலும் மகிழ்ச்சி தான். உலகம் டிசம்பர் 25 கிறிஸ்து பிறப்பு நாளை கொண்டாடுது அப்படின்னா அந்த தருணத்தை பயன்படுத்தி கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை அறிவிக்கவும், நாம் மகிழ்ந்திருக்கவும், அதை நினைவு கூறவும் அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வது தவறு அல்ல. ஆனால் கிபி கிமு என்று உலக சரித்திரத்தை 2ஆக பிரித்த கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் வந்தது 100% உண்மை.
அது மாற்று கருத்து கிடையாது. ஆமென். இந்த வசனம் இயேசு பிறந்த நாளில் சாதாரணமான ஒரு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட ஒரு வசனம். பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள் என்று அங்கே சொல்லப்படுகிற இந்த வார்த்தைக்கு முன்பாக நாம படிக்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் நாம இதை படிக்கிறோம்ல. அங்கே 8வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையில் கர்த்தருடைய தூதன் வந்து நின்று இந்த வார்த்தைகளை சொல்லுகிறான், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்காக பிறந்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, எனக்காக பிறந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், இந்த பூமியிலே பிறந்த மனிதனாய் பிறந்த அத்தனை பேருக்காக இயேசு பிறந்தார். அத்தனை பேருக்காக இயேசு மனிதனாய் வந்தார். அதனால தான் இந்த செய்தி எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட, யூதர்களால் தீட்டு என்று கருதப்பட்டு தூக்கி வீசப்பட்ட, ஒதுக்கப்பட்ட சாதாரணமான மேய்ப்பர்களுக்கு, அவங்களுக்கு நல்ல செய்தி கேட்டு பழக்கமே கிடையாது, அவங்க ஒரு நல்ல நிகழ்வுக்கு போன வழக்கமே கிடையாது. ஊர்ல ஏதாவது சத்தம், ஆனந்த சத்தம் கேட்டா அப்போ அவங்க நினைப்பாங்க, ஏதோ ஒரு வீட்டில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடக்கிறது, யாரும் நமக்கு சொல்லலையே என்று அவர்கள் அறிந்து கொள்ளுவார்கள். கவனிங்கள், அந்த சாதாரணமான மேய்ப்பர்களுக்கு இயேசு பிறந்த செய்தி, இன்வைடேஷன், ஃபர்ஸ்ட் இன்வைடேஷன், ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் கார்டு, திருமணத்திற்கு அழைப்பு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி யாரோ ஒரு பிரதானமான ஒருத்தருக்கு கொடுப்போம்ல, நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்களுக்கு கொடுப்போம்ல, அந்த முக்கியமான, அதுவும் உலகத்தின் மீட்பிற்குரிய உன்னதமான செய்தி முதல் முறையாக சாதாரணமான ஆளாக அல்ல, தேவ தூதனால் பரலோகத்திலிருந்து கொண்டு வரப்பட்டது. அந்த செய்தியின் சாராம்சம் தான் இன்றைக்கு உங்களுக்காக பிறந்திருக்கிறவர், உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறவர் யார் தெரியுமா? அவர் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்றைக்கும் பெரும்பாலும் ஒரு பாட்டு பாடப்படுகிறது, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி. நல்ல அற்புதமான பாட்டு. அந்த பாட்டுல இடையில ஒரு லைன் வரும், இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த லைனை மட்டும் நான் பாடுறதில்ல. நான் பாடாத ஒரு லைனை இப்ப பாடுறேன், தூங்கு பாலா. எல்லாரும் இன்னைக்கும் பாருங்க, அவர் ஒரு பாவம் பா, எவ்வளவு அழகா பாவம் போல பிள்ளையா. அந்த பாட்டு மற்ற வரிகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, எவ்வளவு ஒரு அற்புதமான வரி இல்ல? இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய். இதோட விட்டுருவேன், அடுத்த பெத்தலைக்கு போயிடுவேன். ஆனா அந்த பாட்டுக்கு ஆக்சுவலா அந்த பாட்டோட டியூன் எங்க எப்படி வரும்னா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் கெலானா குளிரும் பனியும் கொட்டினிலே கோமகனும் தொட்டினிலே ஆரி. அவருக்கு அப்படியே ஆறாரா பாடுறாரு, அப்படி அழகா இருக்கு பாஸ்டர். பாட்டு சூப்பரா இருக்கு. தூங்கு தூங்கு, தயவு செய்து யாரும் தூங்கிடாதீங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ஒரு பாலகன், அப்பா பாவம்பா, ஒரு ஏழை கோலமா, தரித்திர கோலமா, ஒரு சாதாரணமான ஒரு பெற்றாருக்கு பிள்ளையா அப்படிதான் வந்தார் அப்படின்னு உலகத்துல நிறைய போதிக்கப்படுது. ஆனா மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட செய்தி என்னன்னா, இன்றைக்கு உங்களுக்கு பிறந்திருக்கிறவர் யார் தெரியுமா? தூதன் 3 டைட்டில் கொடுக்கிறார். ஒன்னு, இன்னைக்கு பிறந்திருக்கிறவர் யாரு? அவர் கர்த்தர். இன்னைக்கு பிறந்திருக்கிறவர் யாரு? அவர் கிறிஸ்து. இன்னைக்கு பிறந்திருக்கிறவர் யாரு? அவர் இரட்சகர். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகம் அவரை ஒரு சாதாரண மனிதனாய் பார்த்து கொண்டிருக்கலாம், சாதாரணமான குழந்தையாய்
பார்த்து கொண்டிருக்கலாம். அதனாலதான் சில சர்ச்சுக்கெல்லாம் பேர் என்னன்னா இன்ஃபேன்ட் ஜீசஸ். என்ன ஜீசஸ்? இன்னைக்கு அவர் குழந்தையாதான் ஒரு அன்னை மரியாள் குழந்தை அப்படி வச்சுட்டு இருக்கிறத மாதிரி எல்லாம் வச்சு அவரை குழந்தையாய் சித்தரிக்கிறார்கள். அவர் ஒரு குழந்தையா இந்த பூமிக்கு வந்தது உண்மைதான். ஆனால் பிறந்திருக்கிற குழந்தை யார் அப்படின்னு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இன்று உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறவர் அவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் கர்த்தர். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர். கர்த்தர்னா என்ன அர்த்தம் பிரதர்? எல்லாவற்றுக்கும் மூல காரணர் அவர்தான், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர் அவர்தான். பழைய ஏற்பாட்டுல பல கற்பனைகளை கர்த்தர் மோசேக்கு கொடுக்கும் போது அங்க சொல்லப்பட்டிருக்கும், நீ இதை செய், இதை செய்யாத, இதை செஞ்சா உன்னை நான் இப்படி செய்வேன், இதுக்கு நீ மீறி நின்றா உன்னை அப்படி செய்வேன் சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுவாரு, நான் கர்த்தர். அப்படின்னா நான் மாறாதவர், நான் சொன்னதுதான். அந்த கர்த்தர், அந்த கர்த்தர் 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்கு மனிதனாய் வந்தார். பிரதர், கிறிஸ்து பிறப்பு என்கிற விஷயம் சாதாரணமானது அல்ல, சாதாரணமான ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் அல்ல. இன்று உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறது யார் தெரியுமா? மேய்ப்பர்களே, அவர் கர்த்தர், சகலத்தையும் உருவாக்கினவர் பிறந்திருக்கிறார். சகலத்தையும் தனக்குள் கட்டுக்குள் வைத்திருக்கிறவர் இன்றைக்கு மனிதனாய் வந்திருக்கிறார். அவர் தேவன், அவர் தேவன். நீங்க எபிரேயர் 1வது அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம். இந்த இயேசு கிறிஸ்து யார்? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இந்த கர்த்தர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. இவர் பிதாவுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின், சொல்லுங்க அந்த வார்த்தை தன்மை, எல்லாரும் சொல்லுங்க தன்மை, எல்லாரும் சொல்லுங்க தன்மை. தன்மை என்ன? தன்மை என்ன? குவாலிட்டி அப்படி சொல்லலாம். தன்மைன்னா இன்னும் எப்படி சொல்லலாம்? நாமெல்லாம் யாரு சொல்லுங்க? நாமெல்லாம் யாரு? யாரோ பாஸ்டர், யாருங்க? சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்களேன். மனுஷங்க. ஐயே, நம்ம யாரு? நமக்குள்ள என்ன இருக்கு? மனுஷ தன்மை இருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துவை குறித்து பைபிள் சொல்லுது, அவர் மனுஷ தன்மை உள்ளவர் அல்ல, பிதாவின் தன்மை உடையவர், தேவனுடைய தன்மை உடையவர், திருத்துவத்தின் 2ஆம் நபர், வார்த்தையானவர். அவர்தான் இன்றைக்கு தாவீதின் ஊர்ல என்ன பண்ணியிருக்கிறார்? பிறந்திருக்கிறார். நீங்க சாதாரணமான ஒரு குழந்தை நினைச்சிடாதீங்க. இந்த உலகம் சொன்னது போல் அவர் யோசேப்பின் குமாரன் எண்ணப்பட்டார். உலகத்தால அவர் யோசேப்பின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். ஆனா உண்மையா யாரு பிறந்திருக்கிறார்? பிதாவின் தன்மையுடையவர், தேவன். அந்த தன்மையின் சொரூபமாக இருந்து பைபிள் சொல்லுது, எபிரேயர் 1:3 வாசிக்கிறேன், சர்வத்தையும், எல்லாரும் சொல்லுங்க, சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவர். தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறவர் யாரு? சர்வத்தையும், எல்லாம் சொல்லுங்க சர்வத்தையும். அப்படின்னா இந்த பூமி மட்டும் கிடையாது, இந்த பூமியை தாண்டி கோள்கள் இருக்கிறது, ஸ்பேஸ் இருக்கு, அதுல எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. இந்த பூமியை விட பெரிய பெரிய கோள்கள் இருக்கிறது. அந்த சகலத்தையும் அவருடைய ஒரே வார்த்தையினால் என்ன பண்றாரா? தாங்குகிறார். இன்றைக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இந்த கர்த்தர் பிதாவுடைய தன்மையின் சொரூபமா இருக்கிறவர், அவர் சகலத்தையும் வார்த்தையினாலே தாங்குகிறவர் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அதனால நம்ம பாடுறோம், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, சகலத்தையும் படைத்தாண்ட, இன்று தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலாம். சகலத்தையும் படைத்தவர். இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறவர் யாரு? யோவான் 1வது அதிகாரம் 1-3 வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே யாரோடு இருந்தார்?
எல்லாம் சொல்லுங்க. எப்போ இருந்தார்? ஆதியிலே. எல்லாம் சொல்லுங்க. 2000 வருஷத்துக்கு முன்னால இல்ல, ஆதியிலே. சிலர் புரிந்து கொள்ளாம மதியினமா சொல்ற ஒரு காரியம் என்னன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னால தானே இயேசு வந்தாரு, அப்ப அதுக்கு முன்னால யாருடா தெய்வம்? பைபிள் சொல்லுது, ஆதியில் அவர் தேவனோடு இருந்தார். அவர் தேவனோடு இருந்தார் என்று மாத்திரமல்ல, அவரே தேவனாகவும் இருந்தார். அவர்தான் தேவன். அப்படி சொல்லிட்டு இந்த குமாரனாகிய இயேசுவை குறித்து, தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற கர்த்தரை குறித்து பைபிள் சொல்லுது, சகலமும், எல்லாம் சொல்லுங்க, அவர் மூலமாய் உண்டாயிற்று. யார் மூலமா உண்டாயிருச்சு? தாவீதின் ஊரிலே 2000 வருஷத்துக்கு முன்னால பிறந்தவரால் உண்டானது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சகலமும், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும். எப்படி சொல்லுது பைபிள்? அவராலே. ஓ, இது இயேசு கிறிஸ்து உருவாக்கி இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல, அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. யாரால? தாவீதின் ஊரிலே 2000 வருஷத்திற்கு முன்பாக மனிதனாய் வந்தவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இன்றைக்கு நமக்காக, உங்களுக்காக பிறந்திருக்கிற இவர் யார்? சாதாரண மனிதர் அல்ல, அவர் கர்த்தர். சகலத்தையும் தாங்குகிறவர், சகலத்தையும் உருவாக்கினவர், சகலத்தையும் உண்டாக்கினவர். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் அல்லாம இந்த பூமியில எதுவுமே இல்லை. அவர் பிறந்திருக்கிறார். கிறிஸ்து பிறப்பின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளுங்கள். ஏன் இன்றைக்கு உலகம் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை கொண்டாடுகிறது என்றால், இந்த உலக மக்களை நேசித்து, இது ஒரு நாட்டுடைய பண்டிகை அல்ல, இது ஒரு தேசத்துடைய பண்டிகை அல்ல, ஒரு இனத்துடைய பண்டிகை அல்ல, ஒரு மதத்துடைய பண்டிகை அல்ல, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை அறிவிக்கிற பண்டிகை. காரணம், பிறந்திருப்பது இந்த உலகத்தை படைத்த, சகலத்தையும் ஆளுகிற சிருஷ்டி கர்த்தா பிறந்திருக்கிறார். பூமிக்கு மனிதனாய் வந்திருக்கிறார். உலக சரித்திரத்திலேயே மிக முக்கியமான நிகழ்வு தாவீதின் ஊரிலே நிகழ்ந்திருக்கிறது. உலக சரித்திரத்திலேயே இனி நடக்க போகாத ஒன்று ஒரு சின்ன ஊரான தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் 24ஆம் தேதி மாலையில் நடக்கிற கிறிஸ்து பிறப்பு ஆராதனை, இந்த தாவீதின் ஊரை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த கர்த்தர், இந்த தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்ட இந்த மகத்தான நிகழ்வு தாவீதின் ஊரிலே நிகழ்ந்திருக்கிறது என்று சொல்லி ஒரு இன்வைடேஷன், ஒரு அறிவிப்பு மேய்ப்பர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பிறந்திருக்கிறது சாதாரணமானவர் அல்ல, சகலத்தையும் படைத்தவர். எல்லாம் சொல்லுங்க. சர்வ சிருஷ்டிக்கும் காரணர். உண்டானது ஒன்றும் அவரை அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை உங்களுக்காய் காண்பிக்க விரும்புகிறேன். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6ஆவது வசனத்தை வாசிக்கிறேன். அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. பைபிள் சொல்லுது, தேவன். எல்லாம் சொல்லுங்க, சத்தமா படிங்களா. தேவன். வாய் திறந்து படிக்கிறீங்களா? சொல்றீங்க தேவன். ஐயோ, அவ்வளவு தேவன் இல்ல, தேவன். பாருங்க, பாட்டு சொல்லி கொடுக்கிற மாதிரி இருக்கு. தேவன் மாம்சத்திலே என்னப்பட்டார்? எடுக்கலையோ? 2 தீமோத்தேயு போயிட்டீங்களா? நான் அப்படிதான் சொன்னனோ? பிலிப்பியர்னு சொல்லிட்டனோ? சாரிமா. 1 தீமோத்தேயு, அதான பார்த்தேன், சத்தம் வரலையே, நான் தான் தப்பு பண்ணியிருக்கிறேன். 1 தீமோத்தேயு 3:16 எடுத்துட்டீங்களா? 1 தீமோத்தேயு 3:16. இப்ப எல்லாரும் படிங்க. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. இப்ப சத்தத்தை உயர்த்தி படிங்க. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு, அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னால
மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நாளில் நிகழ்ந்தது என்ன தெரியுமா? தாவீதின் ஊர்ல என்ன நிகழ்ந்திருக்குது என்றால், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டிருக்கிறார்ப்பா. அதான் கிறிஸ்துமஸ். பிறந்திருக்கிறது மனிதன் அல்ல, தேவன் இந்த பூமிக்கு வந்திருக்கிறார், மாம்சமா வந்திருக்கிறார். தேவன் பூமிக்கு வந்த பல நிகழ்வுகள் பைபிள்ல இருக்கு, ஆனா யாரும் அவரை பார்க்க முடியல. ஆனா 2000 வருஷத்துக்கு முன்னால 33 வருஷங்கள் இந்த பூமியில வாழ்ந்த சக மனிதர்கள் இயேசுவை பார்த்தார்கள். பிலிப்பு கேட்கிறார், ஒன்ன மட்டும் செஞ்சிருங்க ஆண்டவரே, நாங்க தேவன் பிதாவை பார்த்துறோம், அத பிதாவை மட்டும் எங்களுக்கு காட்டி கொடுத்துருங்க. பிலிப்பிட்ட ஆண்டவர் சொல்றாரு, நீ இவ்வளவு காலம் என் கூட இருந்துமா உனக்கு தெரியல? என்னை கண்டவன் பிதாவை, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். நான் யோசிக்கிறேன், மகா பெரிய பாக்கியம் பெற்ற அந்த 33 வருடங்கள் யோசிச்சு பாருங்க. ஒரு மனிதனாய் தேவகுமாரன், அவருடைய கால்கள் எல்லாம் இந்த பூமியில பட்டிருக்கும் மாம்சத்துல. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்று பிறந்திருக்கிறது மனிதன் அல்ல, கர்த்தர். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர். இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். பிலிப்பியர் 2:6 பைபிள் சொல்லுது, அவர் தேவனுடைய, யாருடைய ரூபமா இருந்தார்? தேவனுடைய ரூபமா இருந்தார், தேவனுக்கு சமமா இருந்தார். இன்று தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறவர் யார் என்றால், அவர் தேவனுக்கு சமமா இருந்தவர், தேவனுடைய ரூபமா இருந்தவர், கர்த்தர். இந்த பூமியில மனிதனாய் வந்திருக்கிறார். அதுதான் நல்ல செய்தி. அதுவும் உங்களுக்காக வந்திருக்கிறார். அதுதான் உங்களுக்கான செய்தி. எல்லா மனிதர்களுக்காக வந்திருக்கிறார். இந்த உலகத்தை உருவாக்கி அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து தன்னுடைய வார்த்தையினால் தாங்குகிறவர் ஒரு சாதாரண மனிதனாய் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். எபிரேயர் 1 அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்துவுடைய மானுட பிறப்பை குறித்து எபிரேயருக்கு எழுதின நிருபர் பல காரியங்களை எழுதுறார். அதுல மிக முக்கியமான ஒரு வசனம் இருக்கிறது. பிதாவாகிய தேவன், நல்ல கவனிக்கிற வார்த்தைகளை, பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் பேசின ஒரு உரையாடல் எழுதப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் பேசின ஒரு உரையாடல் எழுதப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 1 அதிகாரம் 6 வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். மேலும் தமது முதற் பேரானவரை இயேசு கிறிஸ்துவை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர் என்றார். யார் சொன்னது? பிதா சொல்றார். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை, தேவகுமாரனை, முதற் பேரானவரை நான் பிரவேசிக்க பண்ணும்போது யார் அவரை வாழ்த்தணும்? சொல்லுங்க, தேவதூதர்கள். அதான் பாடுனாங்கல்ல, உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பாட்டு யாரு பாடினது? தேவதூதர்கள் பாடின பாட்டு. துதிக்க கடவர்கள், தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. 8வது வசனத்தை எல்லாரும் திறந்து பார்க்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். பிதா 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 தேவகுமாரனை, நாம் அறிந்திருக்கிற இயேசுவை அழைக்கிற ஒரு வாக்கியம் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. குமாரனை நோக்கி பிதா சொல்றார் பாருங்க. படிச்சீங்களா? என்ன படிச்சீங்க? குமாரனை பிதா என்ன சொல்றாரு? எப்படி? யார்கிட்ட சொல்றா? குமாரன் யாரு? இயேசு யாரு? தாவீதின் ஊரிலே 2000 வருஷத்துக்கு முன்னால மனிதனாய் வந்தவர். அவரை பார்த்து பிதா என்ன சொல்றாரு சொல்லுங்க? தேவனே. இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி ஒரு யெகோவா சாட்சி என்கிற கல்ட் குரூப் இருக்கு. இயேசு தெய்வம் இல்லைன்னு சொல்ற ஒரு குரூப் இருக்கு. அவங்க கிட்ட காமிக்கணும், பிதாவாகிய தேவன்
தன்னுடைய ஒரே பேரான குமாரன் எப்படி கூப்பிடுறாரு? தேவனே. காரணம் என்ன? இந்த தேவகுமாரன் 2000 வருஷத்திற்கு முன்னால இந்த பூமியில் மனிதனாய் வந்தவர், பிதாவுடைய தன்மையின் சொரூபமாய் இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது. உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதியுள்ள செங்கோலாய் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கர்த்தர் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர், மனிதனை தன்னுடைய கரத்தின் கிரியைகளால் உருவாக்கினவர், இந்த பூமியிலே மனிதனாய் வந்திருக்கிறார். பல நிகழ்வுகளை வேதத்திலிருந்து காண்பிக்க முடியும். இயேசு வாழ்ந்த காலத்தில் தான் கர்த்தர் என்பதை நிரூபித்த காரியங்கள் நிறைய இருக்கு. ஒரு 2 காரியத்தை மட்டும் உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புறேன். ஒன்று, பைபிள்ல நம்ம வாசிக்கிறோம், யோவான் 9வது அதிகாரம் 5-7 வசனங்களை வாசிச்சு பார்க்கும்போது, நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி தன் தரையிலே துப்பி உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் ஷீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். ஷீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அல்லேலூயா. பிறவியிலேயே குருடனாயிருந்தவன், அப்படின்னா அவனுக்கு கண்ணே கிடையாது. இடையில பார்வை போச்சுன்னா அது வேற கேஸ். அவனுக்கு கண்ணே கிடையாது. எல்லாரும் சொல்றாங்க, இவன் பாவியா இருப்பான் போல, இவன் செஞ்ச பாவமா, இவன் பெற்றார் செஞ்ச பாவமா கேட்கும்போது இயேசு சொன்னா, இவன் செஞ்ச பாவமும் இல்ல, இவன் பெற்றோர் செஞ்ச பாவமும் இல்ல, தேவனுடைய கிரியை, தேவனுடைய மகிமை இவனில் வெளிப்படும், இப்படி பிறந்தான் என்று சொல்லி இயேசு தரையில துப்பி உமிழ்நீரால சேறு உண்டாக்கி, கவனிங்க, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்ன செய்யறாரு? எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆமேன். ஆதியில ஒரு கை மனிதனை உருவாக்கும் போது மண்ணிலிருந்து ஒரு உருவத்தை கொடுத்தது போல, தேவகுமாரன் மனிதனா இந்த பூமியில வந்தபோது ஆமேன், பிறவியிலேயே குருடாக்கப்பட்ட கண்ணில்லாதவனா நிக்கிற ஒரு மனுஷனுடைய முன்பாக நின்று ஜனங்கள் பார்க்கத்தக்கதாய் தரையிலே துப்பி மண்ணை குழைச்சி ஆமீன் சேறு உண்டாக்கி அதை கண்ணுல பூசிட்டு சொல்றாரு, நீ போய் சீலோவாம் குளத்துல கழுவு. அவன் கழுவி பார்க்கிறான். அதுவரையிலும் பார்வை இல்லாத அவனுக்கு புதிய கண்கள் உருவானது, பார்வை உருவானது. ஆமேன் சொல்லுங்கள். பைபிள் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் தான் இவர்தான் கர்த்தர், இவர்தான் தாவீதின் ஊரிலே உங்களுக்காய் பிறந்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. இந்த சம்பவத்திற்கு பிறகு யோவான் 9வது அதிகாரத்துக்கு பின்பகுதிகளை நீங்க வாசிச்சு பார்த்தா எல்லாரும் வந்து கேட்கிறாங்க, உனக்கு என்ன நடந்துருச்சு? ஏன்னா அவனுக்கு 40 வயசுக்கு மேல இருக்கும். அவனை நிறைய பேருக்கு தெரியும். 40 வருஷமா அவனை பார்த்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவனுக்கு பார்வை இல்லாதவனாய் பிறந்தான். பிறக்கும் போதே டாக்டர் சொன்ன காரியம், உன் பிள்ளைக்கு கண்ணு கிடையாது. அந்த பிள்ளைய பார்த்து எல்லாரும் சொன்னது, இவன் குருடன். அந்த பிள்ளைய பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இவன் பாவி, இவன் பெற்றோர் பாவிகள். 40 வருஷமா அவனுக்கு பார்வை இல்லாம இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை செஞ்சாரு. தரையில மண்ணை பிசைஞ்சி கண்ணுல பூசினாரு. அவனுக்கு பார்வை உண்டானது. காரணம், தாவீதின் ஊரிலே பிறந்தவர் சாதாரண மனிதன் அல்ல, அவர் கர்த்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீர்கள்? இன்றைக்கும் இந்த பகல் வேளையிலும் என் வாழ்க்கையில இது இல்லையே, எனக்கு இது உண்டாகணுமே, எனக்கு ஒரு வேலை உண்டாகணுமே, என் சரீர உறுப்பு புதுசாகணுமே, என் நோய் மாறணுமே, என் வருத்தம் மாறணுமே, எனக்கான ஒரு இடம் உண்டாகணுமே என்று சொல்லி அங்கலாய்ப்போடு வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கும் கர்த்தராகவே அவருடைய வல்லமையில் எள்ளளவும் குறையாமல் நம் மத்தியில் வாசம் பண்ணுகிற தாவீதின் ஊரிலே பிறந்த கர்த்தர் நம் மத்தியில் உலாவுகிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உங்களுக்காக ஒரு புதிய காரியத்தை அவரால் உருவாக்க முடியும். அவர் கர்த்தர்.
அவங்க சொல்றாங்க, உலகம் உண்டானது முதல் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்க கேட்டதே இல்லை. பிறவி குருடனுக்கு பார்வை, கண்ணு இல்லாதவனுக்கு கண்ணு. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் பழுதடைந்த இருதயம் புதிதாக பொருத்தப்படுவதாக. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் உருவாக்குகிறவர். பழுதடைந்த கிட்னிஸ்ல தேவ வல்லமை இறங்குவதாக. பழுதடைந்த இரத்த நாளங்கள் மறுபடியும் செயல்பட ஆரம்பிப்பதாக. நம் மத்தியில் கர்த்தர் வாசம் பண்ணி இருக்கிறார். தாவீதின் ஊரிலே பிறந்தவர் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. இன்னொரு நிகழ்வு உங்களுக்கு காண்பிக்கிறேன். மத்தேயு 14வது அதிகாரம் 26வது வசனத்திலும் மார்க் 6வது அதிகாரம் 49வது வசனத்திலும் வாசிக்கும் போது, அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்தார்கள். இயேசு எதுக்கு மேல நடந்தார் சொல்லுங்க? கடலின் மேல் நடந்தார் இருக்கு. நீச்சல் அடிக்கல. கடல்ல சிலர் நீச்சல் அடிப்பாங்க, ஆனா கர்த்தர் கடலின் மேல். சொல்லுங்க, மனுஷனால நடக்க முடியுமா? சத்தமா சொல்லுங்க அம்மா, ஐயா, மனுஷன் நடக்க முடியுமா? அப்ப தாவீதின் ஊரிலே பிறந்தவர் கர்த்தர் என்பதற்கு இவைகள் எல்லாம் ஒரு சான்று. ஏன்னா பைபிள் தெளிவா சொல்லுது. யோபு 9வது அதிகாரம் 8வது வசனத்தில் இந்த கர்த்தரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. வேத சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, இந்த யோபு புஸ்தகம் தான் முதலாவதாக, அதாவது மோசேக்கு முன்னாலேயே, இந்த ஆதியாகமத்துக்கு முன்பாகவே இந்த யோபு புஸ்தகம் எழுதியிருக்க வாய்ப்புகள் பல இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த புத்தகத்தில் இந்த கர்த்தரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர் ஒருவரே வானத்தை விரித்து சமுத்திர அலைகளின் மேல், அவரும் அல்ல, அவர், சத்தமா சொல்லுங்க, அவர். அந்த வார்த்தையை கண்டிப்பா சத்தமா எல்லாரும் சொல்லணும். அவர் ஒருவரே. பிரதர், இயேசுவும் நடந்தார் அல்ல, இயேசு தான் நடக்க முடியும். கவனிக்கிறீங்களா? அதனாலதான் 2000 வருஷத்துக்கு முன்னால தாவீதின் ஊரிலே பிறந்தது யார்? கர்த்தர். கர்த்தரை குறித்து யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தர் ஒருவரே வானங்களை விரித்தவர், சமுத்திர அலைகளின் மேல். இதெல்லாம் சீஷர்கள் படிச்சிருப்பாங்கல்ல. கண்டிப்பா உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு, இயேசு கிறிஸ்துடைய மரணத்திற்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பாங்க. அவர் நம் மத்தியில வாழ்ந்த போதிலும் கூட கர்த்தராகவே வாழ்ந்திருக்கிறார். இயேசு படகுல பிரயாணம் பண்ணும்போது பயங்கரமா காற்றடிக்குது. நான் உங்களுக்கு பல முறை சொல்லி இருக்கிறேன். இயேசு பயங்கரமா தூங்கிட்டு இருக்கிறார். இவங்க எல்லாம் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உங்களுக்கு கவலை இல்லையா? எங்களை இரட்சியும் என்று சொல்லும் போது இயேசு எழுந்து, பைபிள் சொல்லுது, காற்றையும் கடலையும் என்ன செஞ்சாரு? அதட்டினார். பிரதர், அவங்களுக்கு தெரியும் 2000 வருஷத்துக்கு முன்னால தாவீதின் ஊர்ல மரியாளுடைய வயிற்றிலிருந்து பிறந்தவர் தான் இந்த யோசேப்பின் குமாரன் என்னப்பட்டவர். நல்லா தெரியும் சீஷர்களுக்கு இயேசுவை பத்தி. ஒரு குருவானவர் இடத்துல போகும்போது அவருடைய பின்னணி தெரியாமல சேருவாங்க. இவர் ஊர் எது? நாசரேத். இவர் வளர்ற ஊர் எது? நாசரேத். இவர் எங்க பிறந்தாரு? பெத்லெஹேம்ல. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அவர் எப்படி அழைக்கப்படுகிறார்? யோசேப்பின் குமாரன். இப்ப எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின உடனே அவங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை தெரியுமா வருது? நல்லா அவரை பத்தி தெரிஞ்சவங்க சொல்றாங்க, இவர் யாரோ. சொன்னாங்களா இல்லையா? அவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. யோசேப்பின் குமாரனால் இதை செய்ய முடியாது, சாதாரண மனுஷனால் இதை செய்ய முடியாது, இவர் யாரோ. அதனால தான் தேவதூதன் சாலிடா ஃபர்ஸ்ட் இன்விடேஷனே அழகா கொடுக்கிறாரு. இன்றைக்கு உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறது யாரு? கர்த்தர். ஆமென். வரவே இல்லையே பிரதர், உங்களுக்காக பிறந்தார் பிரதர். மகிழ்ச்சி இருக்கா? ஒரு மனிதனாய் கர்த்தர் பூமியிலே வந்தார். இன்றைக்கும் நமக்காய் செயல்படுகிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற சீறிக்கொண்டிருக்கிற அலைகளை கூட கர்த்தர் அடக்குவாராக.
உங்கள் வாழ்க்கையை அமிழ்த்த நினைக்கிற கடலின் அலை மேல் அவர் நடந்து வந்து உங்களை காப்பாற்றுவாராக, உங்களை பலப்படுத்துவாராக. இந்த பகல் வேளையில கூட சூறாவளிகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், புயலின் மத்தியில் நடுக்கடலிலே தத்தளிக்கிற உங்களுக்கு வாழ்க்கையில கர்த்தராக வந்து உங்களை மீட்டெடுப்பாராக. ஆமென் சொல்லுங்க. அடுத்தது அந்த இன்விடேஷன்ல குறிப்பிடப்பட்டிருக்கிற வார்த்தை கர்த்தராகிய கிறிஸ்து. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. யாருங்க? தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறது யாரு? யாரு சொல்லுங்க? கர்த்தர். அவர் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்றால் அதிகாரம் பெற்றவர். பைபிள் சொல்லுது, இயேசு சொன்னார், வானத்தின் கீழே பூமியின் மேல சகல அதிகாரம், எல்லாம் சொல்லுங்க, சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனிங்கள், கிறிஸ்து என்றால் மேசியா என்று அர்த்தம். மேசியா என்றால் ராஜா என்று அர்த்தம். இந்த பூமிக்கு மேல வானத்துக்கு கீழே சகல அதிகாரமும் பெற்ற ஒரே ஒரு ராஜா யார் என்றால் அவர்தான் கிறிஸ்து. அந்த ராஜா தான் எங்க பிறந்திருக்கிறாரு? தாவீதின் ஊரிலே. யாருக்காக பிறந்திருக்கிறாரு? நமக்காக, உங்களுக்காக, எனக்காக, ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்காய் பிறந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இது யூதர்களுக்கு, அவங்க ஒரு கிறிஸ்துவை எதிர்பார்த்தார்கள், ஒரு மேசியாவை எதிர்பார்த்தார்கள், ஒரு ராஜாவை எதிர்பார்த்தார்கள். ரோமருடைய ஆட்சியிலிருந்து விடுதலையாக்கி நம்மை ஆளுகை செய்கிற ஒரு ராஜா, அவர் எப்படி இருப்பார் என்று இந்த கிறிஸ்துவை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு ஒரு அடையாளம், கிறிஸ்து எப்படி பிறப்பார், அதற்கு என்ன அடையாளம் என்றால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். ஒரு கன்னிகை எப்படி ஆவா? கன்னிகை கர்ப்பவதி ஆகவே வாய்ப்பில்லை. இயற்கை நியதிகளின்படி, சயின்ஸ் படி யாரும் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஆனா கிறிஸ்து எப்படி பிறப்பார்னு பைபிள் சொல்லுது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். அது ஒரு அடையாளம். கிறிஸ்து வரும்போது என்ன செய்வார்னா நற்செய்திகளை அறிவிப்பார். அதை இயேசு செய்தார். கிறிஸ்து வருவதற்கு அடையாளம் என்ன? கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கலாம், எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம் என்றால் அவர்களுக்கு பல அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல பிரதானமான அடையாளம் என்னவென்றால், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு ராஜா கழுதையின் மேல் ஏறி வருவார். அதனால தான் இயேசு பிறந்த நாட்களில் யூதேயாவில் வந்த சாஸ்திரிகள் வந்து கேட்டார்கள் ஏரோதிடத்தில், யூதருக்கு யாரா பிறந்திருக்கிறாரு? ராஜாவாக. அதான் கிறிஸ்து, ராஜா, மேசியா. யூதருடைய அந்த சரித்திரத்திலேயே, அந்த ஊர்லேயே சின்ன பகுதி தான் பெத்லகேம். ராஜா எங்க பிறந்திருப்பார்? ஞானிகள் நினைக்கிறாங்க ராஜா கண்டிப்பா எங்க தான் பிறந்திருக்கணும்? அரண்மனையில தான் பிறந்திருக்கணும். அதனால வந்து கேட்கிறாங்க, ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். ஏன்னா கிழக்கிலிருந்து நாங்க வரோம், சாஸ்திரிகள் நாங்க பல நாள் பயணப்பட்டு வருகிறோம். ஒரு நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து எழும்பும் என்று எங்க எழுதப்பட்டிருக்கிறது? தீர்க்க தரிசன புஸ்தகத்தில், எண்ணாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபிலிருந்து ஒரு நட்சத்திரம் என்ன பண்ணும்? உதிக்கும். அந்த உதித்த, அந்த யாக்கோபிலிருந்து உதித்த அந்த நட்சத்திரத்தை பார்த்து வந்திருக்கிறோம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவரை பார்க்க வந்திருக்கிறோம். அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அவருடைய சமூகத்தில் பரிசு பொருட்களை வைக்க வந்திருக்கிறோம். அவர்தான் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க போகிற ராஜாதி ராஜா. கிறிஸ்து என்றால் யார்? ராஜா. அப்ப தாவீதின் ஊர்ல பிறந்திருக்கிறது யாரு? மேய்ப்பர்களுக்கு சொல்லப்படுது, உங்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறா. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, எங்களுக்கு ஒரு ராஜா, எங்களுக்கு ஒரு ராஜா, எங்களை ஆளுகை செய்கிற ராஜா பிறந்திருக்கிறா. அல்லேலூயா. இந்த ராஜா, இந்த கிறிஸ்துவை குறித்து யூதருடைய நம்பிக்கை என்னன்னா, அவர் எங்களுக்கு எல்லாவற்றையும் தருவார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு நமக்கு எல்லாவற்றையும் தருவார். இந்த ராஜா எல்லாரையும் சமமாய் பார்க்கிறவர். இந்த ராஜாவுக்கு ஜாதி பாகுபாடு கிடையாது, மத பாகுபாடு கிடையாது,
யார் யார் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அதிகாரம் பெறுவார்கள். அந்த ராஜாவால் பரலோக ஆசீர்வாதங்களினால் தேவ பிள்ளைகள் நிரப்பப்படுவார்கள். இன்றைக்கு இயேசுவை எத்தனை பேர் ராஜாதி ராஜாவாய் பார்க்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இயேசுவை ராஜாவாக பார்க்கிறவர்கள் மனிதனுக்கு முன்பாக மண்டியிட மாட்டார்கள். இந்த கிறிஸ்துவுக்கு பின் இன்னும் ஒரு பெரிய அடையாளம் என்னன்னா, இந்த கிறிஸ்து வரும்போது குருடர்கள் பார்வை அடைவார்கள். இந்த கிறிஸ்து வரும்போது சப்பானிகள் நடப்பார்கள், மான்களைப் போல முடவர்கள் துள்ளி குதிப்பார்கள். நீங்க ஏசாயா 35வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரையில் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள், மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருகிறார். அவர் குருடரின் கண்களை திறப்பார், செவிடரின் செவிகளை திறப்பார். முடவன் மானை போல. இது 1000 வருட அரசாட்சியில, இயேசு கிறிஸ்துவுடைய அரசாட்சியில என்ன நடக்கும்னு முன்னறிந்து இந்த தீர்க்க தரிசன புஸ்தகம் சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வரப்போகிற அந்த ராஜாதி ராஜா 2000 வருடங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே கிறிஸ்துவாய் பிறந்தார். ஆமென் சொல்லுங்க சத்தமாய், அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை எனக்கு அது இல்லை இது இல்லை, எனக்கு இந்த தேவை இருக்கு அந்த தேவை இருக்கு, என் தேவை சந்திக்கப்படணும் அப்படின்னு யாராவது இன்றைக்கு கேள்விகளோடு பாரத்தோடு தேவைகளை நினைத்து புலம்பலோடு இருந்தால், உங்களுக்கான ஒரு நற்செய்தி, 2000 வருடத்திற்கு முன்பாக உங்களுக்காக கிறிஸ்து பிறந்தார், ராஜா பிறந்தார். அந்த ராஜா இன்றைக்கும் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நமக்காய் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய வேதனைகளை அறிந்தவராக இருக்கிறார். இந்த உலகத்தின் ராஜாக்கள் நம்முடைய வேதனைகளை அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் நம்மை உருவாக்கின சகலத்தையும் சிருஷ்டித்த அந்த கர்த்தர் ராஜாவாக நம் மத்தியில் ஆளுகை செய்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கைகளை தட்டி, என் ராஜா எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார். நல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. யோவான் ஸ்நானகன் ஆள் அனுப்பி கேட்கிறார், வருகிறவர் நீர்தானா? வருகிற மேசியா நீங்க தானா? கிறிஸ்து நீங்க தானா? இல்ல வேற ஒருவருக்காய் காத்திருக்கணுமா? யோவானுக்கு கர்த்தர் சொல்லி அனுப்புனாரு. குருடர் பார்வையடைகிறாங்க, செவிடர் கேட்கிறாங்க. இதெல்லாம் யோவானுக்கு சொல்லுங்க, யோவானுக்கு நல்லா விளங்கிரும். ஏன்னா யோவான் சாதாரணமான ஆளு கிடையாது. யோவான் ஸ்நானகன் யாருடைய பிள்ளை? சகரியாவுடைய பிள்ளை. யோவான் ஸ்நானகன் யாருடைய பிள்ளை? ஆசாரிய வகுப்புல பிறந்தவன். சகரியா குழந்தை பிறந்த உடனே யோவானுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்திருப்பாரு? தீர்க்க தரிசன ஆகமங்கள், தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் மேசியாவை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறது, வரப்போகிற ராஜாவை குறித்து இப்படி சொல்லி இருக்கிறது. அவர் வரும்போது குருடர்கள் பார்வை அடைவார்கள், செவிடர்கள் கேட்பார்கள். இதை யோவானுக்கு சொல்லுங்க, யோவானுக்கு நல்லா விளங்கும். யோவான் உங்களை போல இல்ல, நல்ல படிச்ச ஆளு, நல்ல வேத வசனங்களை தகப்பனிடத்திலிருந்து கற்ற ஆளு. போய் சொல்லுங்க, யோவானுக்கு சொல்லுங்க, வருகிறவர் நான் தான். கிறிஸ்து உங்களுக்காக எங்க பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரில். கடைசியாக அந்த இன்விடேஷன்ல கர்த்தருக்கு கொடுக்கப்பட்ட, இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட டைட்டில் என்னன்னா, அவர் யாரு? ரட்சகர். எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ரட்சகர். மரியாளிடத்தில் யோசேப்பிடத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தில் யோசேப்பிடத்தில் சொல்ல, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய், ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை. தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிற இந்த பாலகன் யார் அப்படின்னா, இந்த உலகத்தின் ரட்சகர். ஆமென், ஆமென் சொல்லுங்க. மனிதனுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்த ரட்சகர். 1 தீமோத்தேயு 1:15 சொல்லுகிறது, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு இந்த
உலகத்திலே வந்தார். 2000 வருடத்திற்கு முன்பாக முதல் முறையாக பெத்லகேம் என்கிற ஒரு சிறிய ஊரில், தாவீதின் ஊரில் ஒரு பாலகனாக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே பிறந்தார் என்று சொல்லல, வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் சொல்லுவீங்க ஆமென்? அந்த வார்த்தையிலேயே பவுல் எழுதுகிறார், இந்த வார்த்தை உண்மையான வார்த்தை, இந்த வார்த்தை எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. பாவிகளை ரட்சிக்க வந்த இரட்சகர் இயேசு என்றாலே அர்த்தம் என்னன்னா இரட்சகர். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. எப்படிங்க நம்மளை ரட்சித்தா? நிறைய வசனங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும், நான் வேகமா முடிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 2:9 சொல்லுது, ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி இயேசு இந்த பூமிக்கு வந்தார். தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிற இந்த இரட்சகர் வாழ்ந்து நல்ல பிசினஸ் பண்ணி நல்ல சம்பாதிச்சு வாழ்க்கையில ஆகா ஓஹோன்னு இருக்கணும்னு பிறக்கல. இந்த இரட்சகர் எனக்காய் உங்களுக்காய் மரிப்பதற்காகவே பிறந்தார். பைபிள் சொல்லுது ஒவ்வொருவருக்காகவும். எல்லாம் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து, ஒவ்வொருவருக்காகவும், உங்களுக்காக பிறந்திருக்கிற இரட்சகர் ஒவ்வொருவருக்காக, எனக்காக, உங்களுக்காக எதுக்கு வந்தார்னா மரணத்தை ருசி பார்ப்பதற்காக. எபிரேயர் 2வது அதிகாரம், எபிரேயர் 1வது அதிகாரம் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது, நானும் நீங்களும் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாக இருக்கிறதுனால அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவரானார். மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே ஜெயிக்கும்படிக்கு, அழிக்கும்படிக்கு இயேசு இந்த பூமியிலே மனிதனாய் வந்தார். ஒவ்வொருவருக்காகவும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி பிரதர் ரட்சிக்கப்படுறது? ஒன்றும் இல்லைங்க, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணுமா? கையை உயர்த்துங்க, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க. இயேசு தான் வாழ்ந்த காலத்திலே சொன்னார், பாவத்தை மன்னிக்கிற அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? மனுஷகுமாரனுக்கு. அதை நீங்க அறியணும். ஒரு திமிர்வாதக்காரன் வந்து நிற்கும் போது, அவன் படுத்த படுக்கையில் இருக்கிறான், அந்த நோய், அந்த திமிர்வாதம் அவனுக்கு எதனால வந்தது என்று அறிந்து கர்த்தர் சொன்னாரு, உன் பாவம் உனக்கு. எல்லாரும் சொன்னாங்க, இவர் தேவ தூஷணம், தேவனால மட்டும்தானே பாவத்தை மன்னிக்க முடியும். ஆமாங்க, உங்க முன்னால வந்து நிக்கிறது யாரு? கர்த்தர். உங்க முன்னால வந்து நிக்கிறது யாரு? கிறிஸ்து. அது மாத்திரமல்ல, அந்த மனிதனுக்காகவும் அந்த மனிதனுடைய பாவத்திற்காகவும் மரணத்தை ருசி பார்க்க வந்தவர் தான் அந்த கிறிஸ்து. அவர்தான் ரட்சகர். என்னை கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து விடுதலை ஆக்குங்க, என்ன ரட்சிங்கன்னு சொல்லி நீங்க மனதார கேட்டா உங்களை ரட்சிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. ராஜேஷ் அண்ணா அப்படி முன்னால வருவாங்க, நமக்கு கடைசி ஜெபத்தை செய்வாங்க. எல்லாரும் கைகளை உயர்த்தி, ரட்சகர் பிறந்தாரே, ரட்சகர் பிறந்தாரே. எத்தனை பேர் இந்த காலை வேளையில 2000 வருடங்களுக்கு முன்பாக தாவீதின் ஊரிலே பிறந்த அந்த தேவகுமாரனை கர்த்தராக பார்க்கிறீர்கள்? உங்க 2 கையை உயர்த்துங்க. நீ கரங்களை உயர்த்தும் போது அந்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். இந்த பகல் வேளையில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். சில காரியங்களை உருவாக்குகிறார். இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களுக்காக சில காரியங்களை சிருஷ்டிக்கிறார், புதியதாக உருவாக்குகிறார். பைபிள் சொல்லுது, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று நீங்கள் அறியீர்களா? வனாந்திரத்தில் வழியை உருவாக்குகிறார், அவாந்திர வழியில பாதைகளை உருவாக்குகிறார். இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தராய் உங்கள் நடுவில் புதிய காரியங்களை உருவாக்குகிறார். எத்தனை பேர் அவரை ராஜாவாய் பார்க்கிறீர்கள், மேசியாவாய் பார்க்கிறீர்கள்? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாவற்றையும் நமக்கு தருகிறவர், எல்லாவற்றையும் தாம் ஆளுகை செய்கிறவர், எல்லா காரியங்களையும் நமக்கு தந்து ஆசீர்வதிக்கிறவர். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில சொல்ல முடியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும் ஆண்டவரே, எங்கள் விடுதலையாக்கும் என்று 2 கரங்களை உயர்த்தி இருக்கும்போது நமக்காக கடைசியாக நம்முடைய சகோதரர் ராஜேஷ் அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ராஜா. நல்ல தேவனே, அப்பா இந்த ஆராதனையை நீர் பொறுப்பெடுத்து கொண்டீர், நடத்தி தந்தீர். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் எங்களுக்காகவே அப்பா பிறந்தீர், எங்களுக்காகவே உம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் வரையில் தந்து எங்களை நீர் கர்த்தாவே இந்த நாளில் உம்மை துதிக்க, உம்மை அப்பா என்று கூப்பிடுகிற ஒரு புத்திர ஸ்வீகார பாக்கியத்தை தகப்பனீர் எங்களுக்கு தந்து நடத்தி கொண்டிருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நொடி பொழுதில் நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றையும் நாங்கள் நினைத்து ஆண்டவரே அந்த ரட்சிப்பினுடைய வஸ்திரத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் புதிதாக்கி கர்த்தாவை போர்த்தி கொள்ளுகிற கிருபைகளை எங்களுக்கு தருவீராக ராஜா. ஆண்டவரே, நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு பெரியது கர்த்தாவே. அப்பா, யாரும் கைவிட்டு விடப்படாத படிக்க கர்த்தாவே, இந்த நாளில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி என் தேவன் இருக்கிற இடங்களில், வாழுகிற இடங்களில் உமக்கு சாட்சிகளாய் தகப்பன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்த வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. வந்திருக்கிற எல்லாருடைய தேவைகளை நீர் சந்திப்பீராக. ஆண்டவரே, வாழ்கிற இடங்களில் இவர்களோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதை அப்பா மற்ற ஜனங்கள் சாட்சியாய் சொல்லத்தக்க வண்ணமாய் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எல்லாருக்கும் தந்து தகப்பனீர் நடத்துவீராக. இந்த பண்டிகையின் நாட்கள், புதிய வருடத்தை தகப்பனீர் ஆசீர்வதித்து தருவீராக கர்த்தாவே. இந்த வாரம் முழுவதுமாய் உங்கள் பிரசன்னம் கூட இருந்து நடத்த வேண்டுமாய் உங்களுடைய கரத்தில் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, நீங்கள் பொறுப்பெடுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், பாதுகாப்பு, சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாள் மறவாதே. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.